காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி குக்கிங் உலகிலிருந்து இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு சிக்கன் கறி செய்து காட்ட போகிறேன். அதாவது கறி பவுடர் போடாமல் சிம்பிளாக எப்படி இந்த சிக்கன் கறியை செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ கொரியாண்டர் இலை எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் சிக்கன் ஸ்டக் வச்சிருக்கிறேன். அதாவது கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகாய், அதாவது க்ரீன் சில்லி இருக்குது. ஒரு ஒனியனும் வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்மதி ரைஸ் இருக்குது. இந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கறி செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதாவது போன்லெஸ் சிக்கன் வச்சிருக்கிறேன். இந்த போன்லெஸ் சிக்கனில் தான் இந்த சிக்கன் கறியை உங்களுக்கு நல்ல ஒரு யம்மியான ஒரு சிக்கன் கறியை செய்து காட்ட போகிறேன். இப்போ அடுத்ததாக வெங்காயத்தை இந்த ஒனியனை நல்ல ஸ்லைஸாக சாப் பண்ணி கொள்ள போகிறேன். இதை சாப் பண்ணி ஒரு கரையில் வச்சுக்கொள்வோம். இதை நல்ல மெல்லிய பீஸாக நான் சாப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சாப் பண்ணினது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லைஸாக அதை உடைச்சி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ க்ரீன் சில்லியை இப்படி பீஸாக சாப் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை க்ராஷ் பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த சிக்கன் கறிக்கு. அதாவது ஜிஞ்சர் கார்லிக் தான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ எல்லா ஃப்ளேவரும் கொடுத்து ஒரு சிக்கன் கறியை செய்ய போகிறேன். இப்போ இந்த சிக்கனை நான் இந்த சிக்கன் 600 கிராம் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த சிக்கனை வடிவாக ஒரு போலுக்கு எடுத்து போட்டு அந்த சைட்டில் ஃபேட்னஸ் எல்லாம் இருக்கும். அதை அகட்டிக்கொள்ளுங்க. இந்த ஃபேட்னஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வடிவாக 2-3 தடக்கா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அந்த சிக்கனை. நான் இப்போ எல்லாத்தையும் இந்த ஃபேட்னஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சில பேர் அந்த ஃபேட்னஸும் போட்டு சமைப்பிடும். விரும்பினவே நீங்கள் போட்டு சமைச்சிக்கொள்ளலாம். அடுத்து என்னென்னு சொன்னால் இந்த சிக்கனை நான் வெட்டையில் அப்படியே முழுசாக அப்படியே பீஸாக போட்டு சமைக்க போகிறேன். அப்படி சமைச்சு சாப்பிடியே சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சால்ட்டும் பிளாக் பெப்பரும் போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஹேனை வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு ஹேனால் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் எல்லாத்தையும் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கரையில் வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்குறேன். நீங்கள் என்ன விதமான ஃப்ரையிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கனை நான் இந்த ஃப்ரையிங் பேனுக்கு போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ எல்லா சிக்கனையும் ஒரு பேனிலேயே நான் ஒரு ஏடியாயே போட்டு டோஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 6 நிமிடங்கள் 6 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரை பண்ணி ஒரு லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த சிக்கன் கறி சமைக்கும் பொழுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டோஸ்ட் பண்ணி ஒரு போலுக்கு எடுத்துக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அது சிக்கன் கறிக்குள்ளே போடைக்கு அது நன்றாகவே அவிந்து கொள்ளும். ஸோ இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்ததை ஒரு போலுக்கு எடுத்துக்கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிக்விட் அப்படியே இருக்குது. ஸோ அந்த லிக்விட்டுக்குள்ளேயே நான் இப்போ வெட்டி வச்சிருக்கிற அந்த ஒனியனை போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவையான்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இந்த ஆயில் போதுமானதாக இருந்தது. ஸோ அதால் இந்த ஆயிலே இந்த ஒனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஒனியன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காடமன், அதாவது கருவா, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கராம்பூ இது எல்லாத்தையும் போட்டு இதில் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் ஒரு வேலியும் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த ஸ்பைசி எல்லாம் போடும் பொழுது. ஸோ அதால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ராஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜிஞ்சர் கார்லிக்கை இதில் போட்டுக்கொள்கிறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சிக்கன் கறி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பரிக்கா போட்டிருக்கிறேன். அதாவது
அந்த உரைப்பில்லாத அந்த மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சீரக பவுடர், கரம் மசாலா பவுடர் எல்லாமே போட்டிருக்கிறேன். வந்து மஞ்சள் தூளும் வந்து இப்போ போட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவைன்னு சொன்னால் மிளகு பவுடரும் வந்து போட்டுக்கொள்ளலாம். பிளாக் பெப்பர் பவுடர் வந்து போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஸ்டக் அதாவது சிக்கன் ஸ்டக் வாட்டரை வந்து 250 மில்லி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நான் தண்ணி எதுவும் விடையில இந்த ஸ்டக் வாட்டரில் தான் வந்து இந்த சிக்கன் கறி செய்ய போகிறேன். அதோட வந்து கோகோனட் மில்க்கும் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் வந்து 250 மில்லி இதோட சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வந்து ஒரு 15 நிமிடங்கள் மீடியம் ஹீட்டில் வந்து பாயில் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரைஸ் வந்து மேக் பண்ண போகிறேன் இந்த சிக்கன் கறிக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏலக்காய், கருவா, கராம்பு, அதாவது பே லீஃபு, ஏலக்காய் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கிறேன். அன்னாசி பூவும் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த ரைஸுக்கு. இந்த ஸ்பைசி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக இந்த ஆயிலில் வந்து ஒரு தட்டி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து 1 கப் ரைஸ் வந்து நான் வடிவாக வாஷ் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். இந்த ரைஸையும் ஒருக்கா வந்து இந்த ஆயிலில் ஒருக்கா தட்டி விட்டுக்கொள்ளுங்க 1 நிமிடம். ஸோ அந்த ஆயிலில் அந்த ரைஸ் வந்து தட்டி விட்டுக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அவிஞ்சு வரும் பொழுது. இப்போ வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வந்து வாட்டர் விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட குவான்டிட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி ரைஸை போட்டு அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளலாம் அந்த தண்ணியை. ஸோ இப்போ எல்லாத்தையும் வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணி வந்து இந்த கேப்ஸோட இந்த ரைஸை வந்து அவிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து இப்போ மூடி வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது அவிஞ்சு கொள்றதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவிச்சு எடுத்து ரைஸ் இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லாயே வற்றி விட்டது பார்க்கவே தெரியுது பொழுன்னு இருக்குது. இப்போ வந்து இப்படியே வந்து டர்ன் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த ரைஸ். ஸோ அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொள்ளுங்க விரும்பினா. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரைஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரைஸ் ஒரு கரையில் வச்சுட்டு சிக்கன் கறியையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சிக்கன் கறி, அதாவது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் போடாமல் வந்து இந்த சிக்கன் கறியை நான் செய்திருக்கிறேன். ஸோ இந்த பெப்பரிக்கா அதாவது கலரை கொடுக்கக்கூடியது தான் அந்த பெப்பரிக்கான்னு சொல்லப்படுற அந்த பவுடர் வந்து. இப்போ வந்து நான் அதாவது ஸ்பைசி கொடுக்கணுமென்றதுக்காக க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட வந்து கொரியாண்டர் இலையும் வந்து போட்டிருக்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸை வந்து சாப் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. ஸோ சிக்கன் கறி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ வந்து நான் வந்து குக்கரை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளேட்டுக்கு வந்து ரான்சா பண்ணுறேன்னு வந்து சமைச்ச ரைஸையும் அந்த சிக்கன் கறியையும் அதை எப்படி வந்து நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கறி வந்து சூப்பராக வந்திருக்கு. அது பில்லட் சிக்கன் வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. யாருமே வந்து இதை ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். வீட்டில் வந்து சூப்பரான கிரேவியோட சூப்பரான கறி வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இதே மாதிரி சிம்பிளாக உரைப்பு இல்லாமல் செய்து பார்த்துக்கொள்ளலாம். எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறந்துவாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதே மாதிரி மறந்துவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் இப்படியான ரெசிபியை வந்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கொள்கிறதுக்காக. சிக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு எல்லாமே வந்து சூப்பர் ஃப்ளேவரில் வந்து இருக்குது. ஸோ இதை சிக்கன் கறி சமைக்க தெரியாதவையும் சமைச்சு சாப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இந்த சிக்கன் கறியை செய்து காட்டியிருக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.